ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது இதிலிருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்காக நம்ம என்னாச்சு பார்த்து கொடுக்குறோம். ஏன்னா நிறையா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு பிடிஎஃப் ஃபைல். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59 பக்கம் இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த 59 பக்கத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் இந்த அதாவது 2 மார்க் கொஸ்டின்குள்ளேயே 1 மார்க் கொஸ்டின்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறோம். சரியா? ஏன்னா நம்ம வந்து உரைநடை, செய்யுள், இலக்கணம் இதில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது சிறுவினா, குருவினா, பெருவினா, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸு, அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. சரியா? ஆனால் அதில் நம்ம அதிகமாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தமிழ் மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிரும். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு தமிழில் மார்க்கே வர மாட்டேங்குது, எனக்கு ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப, அதனால மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ஆனால் ஒன் வேர்டுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ஒன் வேர்டில் நம்ம அதிகமாக மார்க் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு என்ன பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு, இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு, அதே மாதிரி பெருவினா, சிறுவினா, சரியா, நெடுவினா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸு எல்லாத்துக்குமே வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. சரியா? வெறும் 59 பக்கம் தான் இருக்குது. இந்த 59 பக்கத்தை தெளிவாக நீங்கள் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் தமிழில் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்னால தான் எனக்கு மார்க் போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நீங்கள் தெளிவாக எழுதக்கூடியதை ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை ஒரு பாயிண்ட் போட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதை நல்லபடியாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மார்க் வந்து அவங்களுக்கு கை கூடிடும். சரியா? அதனால் தயவுசெய்து ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த 59 பேஜ் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இவங்க கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் பாயிண்ட்டு போட்டு, சரியா, சிறுவினா, குருவினா, நெடுவினா, இது எல்லாத்தையுமே என்ன சொல்வது எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.